சரிம்மே செல்லக்குட்டிங்களா எல்லாரும் இருக்கீங்க. நம்ம எதோட முடிச்சோம்னா ஜேகே வந்து உங்களை ரூம் கூட்டிருப்பாரு. இதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். ஏத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது? போகலன்னா திட்டுவான், ஏன் வரலன்னு கேள்வி கேட்பான், நம்ம இருக்கிறதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பானே. இப்போ என்ன பண்ணுறது? சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதோ தைரியத்தில் போகிறீங்க ரூமுக்கு தான். முன்னாடி நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு முறைக்கிறான், செம்மையாக முறைக்கிறான். உங்களுக்கு பயமாக இருக்குது. ஐயோ முறைக்கிறானே, என்ன பண்ண போகிறானோ. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஏய் நான் ஒன்றும் இல்லையே. என்ன ஜேகே கூப்பிட்ட? ஏய் ஒழுங்கா பேசுடி, சுத்தமா பேசு, புரியுதா? என்ன கூப்பிட்ட? என்ன நடிக்கிறியா? இல்லை ஜேகே, நான் நடிக்கிறியே. இதுக்கு கூப்பிட்டேன் கேட்டேன். எதுக்கு கூப்பிட்டேன் தெரியும், இப்போ தெரியும்டி. ஃபேமிலி ஃபோட்டோ, அழகான ஃபோட்டோ ஒட்டச்சல்ல. அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம். பனிஷ்மெண்ட்டா? அது நான் தெரியாமல். என்ன தெரியாமல் திருப்பி திருப்பி தெரியாமல் சொன்னேன்னு வச்சுக்கேன், ஸ்லாப் பண்ணிடுவேன்டி. சொல்கிறத கொஞ்சம் கேளு ஜேகே. நீ சொல்கிறத கேட்டுட்டு நான் கேட்குறதுக்கு என்ன, நான் இன்னும் வேலைக்காரனா? சொல்லுடி, உன்னை தான் கேட்குறேன். ஜேகே இல்லை ஜேகே, அது என்னடி அது? பனிஷ்மெண்ட் வாங்க தயாராக இருக்கியாடி பொண்டாட்டி? ஜேகே ப்ளீஸ் நீக்கு. அது என்னடி அது? இது இப்போ என்ன நடிக்கிறா? நல்லா நடிக்கிறடி, பயங்கரமாக நடிக்கிறடி. என்ன உன்னை நடிப்பு ஷூட்டிங்கில் போய் நடிச்சிடறேன் அழகா, அங்கே போய் நடியேன். இங்கே நடிக்கிற வேலை என்கிட்டலாம் காட்டாத. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நான் எப்படிப்பட்டவன்னு. தெரிஞ்சும் நீ வந்து அவ்வளோ திமுறா என்கிட்டயே. எல்லாரும் என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனால் நீ ஜேகே, நான் சொல்கிறத கேளு ஜேகே. நான் தெரியாமல் உடச்சிட்டேன் ஜேகே. என்ன இப்படி ஒரு ஆக்டிங்கை போட்டால் அடியே நாங்கள் நம்பிடுவோமா? ஏய் என்னடி ஆக்டிங் போட்டால் நாங்கள் நம்பிடுவோன்னு நினச்சியா? இல்லை ஜேகே, அது உன்கிட்ட பேசலாம், எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு, நான் பனிஷ்மெண்ட்டை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பெல்ட் எடுக்கிறான். அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பின்னாடி போகிறீங்க, ஜேகே அப்படியே முன்னாடி வரான். உங்களுக்கு பயமாக இருக்குது. என்ன இவன் பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் நிற்கிறீங்க. ஜேகே வந்து, ஏய் நில்றி, ஒழுங்கு மரியாதை நின்று. நீ பண்ண வேலைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருப்பேன்னு நினச்சியா? ஏய் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து, சொன்னால் நீ கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை இழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுறான். பெட்டில் பெல்ட் எடுத்து செம்மையாக அடிக்கிறான் உங்களை. நீங்களாம் செம்மையாக கத்துறீங்க, நீங்கள் கெஞ்சுறீங்க, ஜேகே ப்ளீஸ் ஜேகே வலிக்குது ஜேகே. என்னாடி வலிக்குது? வலிக்க தான் செய்யும், தாங்கிக்கோ. உன் புருஷனாக தாங்க மாட்டேன்ட்டியா? ஜேகே ப்ளீஸ் ஜேகே, வலிக்குது ஜேகே. இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் ஜேகே. என்னாடி தப்பு பண்ண மாட்டான்? நடிக்காதடி, இந்த நடிப்பு வேலை என்கிட்ட வச்சுக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக உங்களை அடிக்கிறான் பெல்ட்டை வச்சு. ஒரு வழியாக அடித்து முடிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் டயர்டாக உங்களை பார்த்து முறைச்சி தான் உட்காந்துருக்கான். நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஜேகே வந்து உங்களை கூப்பிட்றான். ஏய் என்ன சொல்லு ஜேகே. நாடி நான் மூச்சு வாங்குதா? தண்ணி வேணுமா? என்ன அடித்ததில் உனக்கு இன்னும் அது திமுற ஆளுங்களை பற்றியா என்கிட்டயே இன்னும் பேசுகிற? என்ன உன்னை தான் கேட்குறேன். இல்லை எனக்கு வலிக்குது ஜேகே, முடியலை, உடம்பெல்லாம் வலிக்குது. உடம்பெல்லாம் வலிக்குதா?
பெல்ட்டை வச்சு அடித்தா பெயின் இல்லாமல் எப்படி இருக்கும்? வலிக்க தான் செய்யும். நீ பண்ண வேலைக்கு பனிஷ்மெண்ட்டு. இன்னும் தடவை இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோ. சூடு வச்சு விட்ருவேன். எப்படி? சூடு எப்படி கரண்டிகிட்ட சூடு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்து எங்கெங்கே எனக்கு பிடிக்கிற இடத்துலலாம் வச்சு விட்ருவேன் பார்த்துக்கோ. புரியுதா? புரியுது. இனிமே பண்ண மாட்டேன். இது இன்னொரு தடவை ஏதாவது பண்ணு அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபம் முறைச்சிட்டு ஹாலுக்கு போயிடுறான். நீங்களாம் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. என்ன இவன் இப்படி கொடுமைப்படுத்துகிறான்? என்ன நான் என்ன தான் பண்ணேன்? தெரியாமல் கை தவறி ஃபோட்டோ விழுந்ததுக்கு பெல்ட்டை வச்சு அடிக்கிறான். இவனை போய் மேரேஜ் வேறு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. சைடு நம்ம ஜெய்கிக்கு இன்னும் கோவம் வருது. பயங்கரமாக டென்ஷனில் உட்காந்துருக்கான். இப்படியே டென்ஷனில் உட்காரும்போது கரெக்டாக நம்ம ஜிமின் வரான். ஜிகேவும் பார்த்துட்டு, டேய் இங்கே என்னடா பண்ணுற எங்கள் வீட்டில்? அது ஒன்றும் இல்லை மச்சான், அது அப்பா வந்து இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்கடா. டேய் ஒளராமல் ஒழுங்காக பேசு. இப்போ தான் நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு அடித்து போட்டுட்டு வந்திருக்கேன். ஒழுங்காக பேசு. சும்மா அவ்வளோ மாதிரியே ஆக்டிங் பண்ணாத. என்ன இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறான். என்னாச்சு இவனுக்கு? ஏன் இவ்வளோ கோவப்படுறான் இப்போது? ஏன் ஜேகே என்னாச்சுடா? நான் என்னடா பண்ணேன்? டேய் ஒழுங்காக பேசுடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான் ஜிமினும் சரி உட்காந்து பேசலாமாடா ஜேகே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜிமின்கிட்ட. ஜேகே அப்பா வந்து உன்னோட ஒய்ஃபுக்கு கிஃப்ட் ப்ரெசன்ட் கொடுத்து என்கிட்ட விட்டாங்க. அதான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கிஃப்ட்டை கொடுக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா ஜிமினா, கொடு, நானே கொடுத்துக்கிறேன் என் ஒய்ஃப்கிட்ட. சரி ஜேகே. ஜேகே உன்னோட ஒய்ஃப் எங்கடா? அவங்கள காணோம். அவளா? அவள் ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன்டா என்னடா பண்ண? என்ன பண்ணனா? அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா? இரு அவளை நானே கூப்பிட்றேன். ஏய் வெளியே வாடி ரூம் விட்டு. அழுதுட்டு சீன் மயிர் டைலாக் போடுவான். ஜேகே குரலை கேட்டோன்னு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கூப்பிட்றானே, இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரூமை விட்டு வெளியே வர்றீங்க. ஜிம்மின் பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக்காக இருக்குது. செம்மையாக கை கால்லாம் பெல்ட்டை வச்சு அடிச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் லைட்டாக உங்களுக்கு தடமாக தெரியுது. ஜிம்மினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் இப்படி பண்ணி வச்சுருக்கான் இவன். ஐயோ அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஜிம்மினும் பார்த்துட்டு, அண்ணி என்னாச்சு அண்ணி? டேய் ஜேகே என்னடா பண்ண? அவள் என்ன பண்ணான்னு கேள்றா மயிறு. ஜிம்மினா உன்னோட ஒய்ஃப்டா அது? அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நீ ஏன் இப்படி கொடுமைப்படுத்தி அடிச்சு? ஏன்டா ஏன் இந்த உனக்கு கொலவெறி ஜேகே? டேய் நான் அடித்தது காரணம் அவட்ட கேளு ஃபஸ்ட்டு. ஏய் வாய் திறந்து பேசுடி. பேசுறக்க அது ஒன்றும் இல்லை ஜிமினா. அது இருங்க பதட்டமாகாதீங்க, ஃபஸ்ட்டு உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உட்கார வைக்கிறான். இதெல்லாம் ஜேகேக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. வந்து உங்கள்கிட்ட கேட்குறான், இப்போ சொல்லுங்கள் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க ஜிமின்கிட்ட. அது ஒன்றும் இல்லை, அது நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கலான்னு போகும்போது கை தவறி கீழே விழுந்துடுச்சா. அதுக்கு என்ன அதுக்கு இதுக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கா? ஒழுங்காக பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு செம கோபமாக திட்டி விடுறான். நீங்களும் சொல்கிறேன் ஜேகே சொல்கிறேன். கீழே விழுந்து உடஞ்சிடுச்சா. அதுக்கு அவர் கோப்பட்டு என்ன பெல்ட்டார் அடிச்சிட்டார்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்குது. ஜிம்மினுக்கே லைட்டாக கோவம் வருது. டேய் ஏ இதுக்காடா நீ அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணி இப்படி அடித்து வச்சுருக்க, பெல்ட்டாலும் அடிச்சிருக்க, என்னடா ஏன் ஜேகே இப்படிலாம் ரூடாக இருந்துக்கிற உன் பொண்டாட்டிக்கிட்ட? டேய் அவர் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ, கஷ்டப்பட்டு அந்த ஃபோட்டோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு செலவழித்து ரெடி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த ஃபோட்டோவை இவ துடைக்கிற மாதிரி துடைச்சாலாம், கீழே போட்டு உடைப்பாகலாம், கதையாக அடிக்கிறா. அதான் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக ஜிமின்டே கத்துறான். ஜிமினுக்கு லைட்டாக பயமாக இருக்குது, இருந்தாலும் ஆனாலும் ஜிமினுக்கு கோவம் வருது. ஜேகே இதெல்லாம் நல்லது இல்லை ஜேகே, நீ கோவப்படுறத கொஞ்சம் கம்மி பண்ணு ஜேகே. டேய் இப்போ உனக்கு என்ன ஆனா? நீ எதுக்கு வந்த? அதான் அவள் சொல்லிட்டால்ல, நீ கிஃப்ட்டை கொடுத்துட்டேல்ல, இடத்த காலி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக கோவத்தில் திட்டி விடுறான் ஜிமினை. ஜிமினும் டேய் நீ பண்ணுறது நல்லதே இல்லைடா, பாரு ஒரு நாள் பாரு. என்னடா ஒரு நாள் பாரு? டேய் நீ வந்த வேலை முடிஞ்சிச்சுல, இடத்த காலி பண்ணுறா. நான் சொல்கிறத கேளு ஜேகே. ஃபோட்டோ தெரியாமல் கை தவறி விழுந்துடுச்சு, அதுக்கு போயிட்டு பெல்ட்டை வச்சு அடிச்சிருக்க உன் பொண்டாட்டியை. கொஞ்சம் கூட உனக்கு மனசில் உறுத்தலையாடா? கஷ்டமாகவே இல்லையா? எனக்கு இல்லை. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும்ல. எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும் ஜேகே. இருந்தாலும் நீ ரொம்ப ஓவராக இது பண்ணுற ஜேகே. சரியில்லை ஜேகே, இதெல்லாம் இவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ இப்படியே இருந்தேன்னா லைஃப்லாம் நீ இப்படியே இருந்தேன்னா எப்படி நீங்கள் 2 பேர் லைஃப்பை ஓட்டுவீங்க? டேய் நீ எல்லா மயிறு எடுத்து சொல்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத ஜிம்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ மூட்டிக்கிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சம கத்தி சண்டை ஓடுது 2 பேத்துக்கும், ஜிமினுக்கும் ஜேகேக்கும். நீங்கள் பார்த்துட்டு என்ன வேண்டாம், எனக்காக நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க? இல்லை நீ இவன் என்ன பேசுகிறான், என்ன இவனுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? டேய் வேணாம் ஜிமினா, நீ என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போகிற, ஒழுங்காக கிளம்பிடு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேரும் இப்படி சண்டை போட்டிருக்காங்க, ஜேகேவும் ஜிமினும். நீங்கள் ஜேகே ப்ளீஸ், ஜேகே ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ், ஜிமினை திட்டாத, நான் சொல்கிறேன், நீ கோவப்படாத, நீ ரூமுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் உங்களை முறைச்சி பார்த்துட்டு தான் போகிறான், ஜிமினியும் முறைச்சி பார்த்துட்டு தான் போகிறான். ஜிமின் செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கான். நீங்கள் ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க, ஜிம்மு என்ன நீ அவனுக்கு போயிட்டு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சா, நீங்கள் என்னென்னா ஜிமன் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் ஜிமன், விட்டுருங்க ஜிவின், அவன் எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு போகட்டும், என் புருஷன் தானே, அவர் எந்த கஷ்டம் கொடுத்தாலும் நான் தாங்கிப்பேன் இப்படின்னு நீங்கள் ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க. இதெல்லாம் ஜிமின் கேட்டுட்டு அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் இவ்வளோ அதுவும் பெல்ட்டை வச்சு அடித்து எப்படி தான் அவனுக்கு மனசு வருதுன்னே தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த பெயின் வலியை நீங்களும் வாங்கிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இவனுக்கு அந்த அருமையே தெரியல. எப்போ பார்த்தாலும் இப்படி தான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான். ஒரு சின்ன பொருள் கீழே போட்டு உடச்சா கூட, வேணுக்குன்னே உடச்சா கூட இல்லை, தெரியாமல் விழுந்தா கூட இப்படி தான் கத்துவான், பயங்கரமாக திட்டுவான். நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி. பரவாயில்ல ஜிம்மி, என் புருஷன் தானே, அவர் எந்த பெயின் வலி கொடுத்தாலும் நான் தாங்கிப்பேன் ஜிம்மேனா. நீ இதில் லைஃப்பில் வேண்டாம் ப்ளீஸ். அப்புறம் உனக்கு ஏதாவது அவன் கஷ்டத்தை கொடுத்துட்டானா, அதுவும் என்னால் தாங்க முடியாது ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின்ட்ட இவ்வளோ கெஞ்சுறீங்க. ஜிம்மினுக்கே ஒரு மாதிரியே இருக்குது. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் கெஞ்சாதீங்க, நீங்கள் என்கிட்ட கெஞ்சுற அந்த கேரக்டரே இல்லை அண்ணி, எனக்கு தெரியும், நீங்கள் என்னோட அண்ணி, என்னோட ஜேகேவை என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கண்டிப்பாக மாற்றுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது போதும் ஜிம்மன், நீங்கள் அது மட்டும் நினச்சாலே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் அவன்கிட்ட எதுவும் ஹார்ஷாலாம் பேசாதீங்க ப்ளீஸ். சரி அண்ணி, நான் எதுவுமே பேசலை, நீங்கள் அவளை மாற்றிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்பா ஜேகேப்பா உங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணாங்க. ஓ தேங்க்ஸ் சொல்லிடு அங்கிளுக்கு. சரியா ஜிமன், நான் சொல்லிடுறேன்.
கண்டிப்பாக சொல்லிடுறேன் அண்ணி. நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. டைம் ஆச்சு. எனக்கு ஆஃபீஸில் வேலை ஒர்க் இருக்குது. நான் போகணும். சரி ஜிமின், பார்த்து போங்க. ஆ சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன். ஜேகேவை பார்த்துக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் ஜிமின். இவங்க பார்த்து போயிட்டு வாங்க. நீங்கள் வந்து வழி அனுப்பிச்சி விட்றீங்க ஜிமினை. ஜிமினும் போயிடுறான். நீங்களாம் கிஃப்ட்டும் பார்த்துட்டு அப்பா கூட கொஞ்சம் பரவாயில்ல, பாசமாக இருக்கார். ஆனால் நம்ம புருஷன்தான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கிஃப்ட்டை பீரோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜேகே பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. ஜேகே வந்து ஏய் எந்திரி, என்ன சீட் டைலாக்கா உட்காந்து சமாதப்படுத்தி அவனை மாதிரி கதை அடிக்க போறியா இல்லை ஆக்டிங்கை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்தி சொல்கிறான். நீங்களா? இல்லை ஜேகே. ஏன் ஜேகே? தெரியாமல் தானே நான் ஃபோட்டோவை உடைச்சேன். இப்போ பாரு, நீ பெல்ட் அடி கொடுத்தும் நான் தாங்கிக்கிட்டேன்ல. கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அவன்கிட்ட போயிட்டு சண்டை போடுற உன் ஃப்ரெண்டுக்கிட்டே ஜிமின்கிட்ட. ஏன் ஜிக்கே கொஞ்சம் கூட நீ மாற மாட்டியா? ஏய், எனக்கு மாறவும் தெரியாது, மாறவும் முடியாது. நானே மாற்றினாலும் நினச்சாலும் என்னால் முடியாது, புரியுதா? என் கேரக்டர் இப்படி தான். வேணுன்னா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு போடி உங்கள் அம்மா வீட்டுக்கு. ஜிக்கே இப்படிலாம் பேசுகிற? நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜிக்கே. நீ ரொம்ப என்னை காயப்படுத்துறடா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ ஒரு நாள் மாறுவ, கண்டிப்பாக மாறுவ. ஆமாம்மா, நான் மாறுவேன். பார்த்து அப்படியே வந்துடும் எனக்கு வாயில் அசிங்கமாக. போயிரு, ரூமை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறான். நீங்களும் இங்கே பாரு ஜேகே, நான் சொல்கிறேன், உன் பொண்டாட்டி சொல்கிறேன், நீ கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவேன். நான் மாற வைப்பேன். அப்போது நீ என் மடியில் படுத்து நான் மாறுவேன், மாற மாட்டேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்டே பாசமாக நீ பேசுவ. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது பயங்கரமாக. இங்கே சோஃபாவில் உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க, பயங்கரமாக அழுதுறீங்க. இந்த சைடு நம்ம ஜேகேக்கு நீங்கள் சொன்ன தாட் தான், நீங்கள் சொன்னது தான் மண்டையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. நானா மாறுவேனா? சான்ஸே இல்லை. நானே மாறணும்னு நினச்சாலும் மாற முடியாது. என்னமோ பெரிய இவ்வளோ மாதிரி பேச வந்துட்டான் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லேப்டாப்பில் ஒர்க் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஜேகே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக கால் வருது ஜேகேக்கு. ஜேகேவும் பார்த்துட்டு இந்த மனுஷன் இப்போ கால் பண்ணுறான், எதுக்கு கால் பண்ணுறான் தள்ளி அப்பாங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தில் அட்டென்ட் பண்ணுறான் ஜேகே. ஹலோ, என்ன வேணும் அப்பாங்காரனே? டேய், மருமலுக்கு ஜிமின் வந்து கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணானா, பார்த்தாலாம் உன் ஒய்ஃபு, பிடிச்சிருந்துச்சா? இன்னும் எதுவுமே சொல்லலை ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா வந்து இந்த மாதிரி ஜேகேட்ட கேட்டுருக்காங்க. ஜேகே வந்து அது எனக்கு தெரியாது, அது அவட்ட அந்த மூதி வீட்டு ஃபோன் பண்ணி கேளு. ஏன்ட்ட எது கேட்குற? ஃபோன் நம்பர் தான் உன்ட்ட இருக்குல்ல, அப்போ இன்னும் மயத்துக்கு ஏன்ட்ட கேட்குற? டே, ஏன்டா இப்படி கோவமாக பேசுகிற? என்னாச்சுடா? வென்னாச்சு? இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை கேட்குறேன். சும்மா வேலை பார்த்துக்கும் போது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது தான் உனக்கு வேலையா? வேறு வேலை மயிரே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக திட்டிக்கிட்டு இருக்கான் ஜேகே அப்பாவை பிடிச்சி. ஜேகே ஃபோனில் என்னடா என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவப்படுற? உனக்கும் ஒய்ஃபுக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்னடா நடந்துச்சு? எதுவும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், புரியுதா? அவள்கிட்ட கால் பண்ணி நீ கேட்டுக்கோ, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கட் பண்ணிடுறான். ஜேகே அப்பாவும் இன்னைக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அப்பா வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்களும் அழுதுகிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஐயோ அங்கிள் கால் பண்ணுறாரு, ஐயோ வாய்ஸை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஃபோனை பிக்கப் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ அங்கிள், சொல்லுங்கள் அங்கிள். என்னாச்சுமா? ஏன் இவ்வளோ ஜேகே கோவப்பட்டு பேசுகிறான்? என்னாச்சு? உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா? இல்லை அங்கிள், நாங்கள் நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நாங்கள் எப்பவும் போல் ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்கோம் அங்கிள். இங்கே பாருமா, அப்பாட்ட அங்கிள்கிட்ட மறைக்கிறியா? அப்பாவை நினச்சி பேசு ப்ளீஸ்.
என்ன விஷயம் சொல்லு. ஏதாவது அடித்தானா, திட்டினானா? இல்லை இல்லை அங்கிள், அதெல்லாம் இல்லை. இங்கே பாரும்மா, உண்மையை சொல்லுமா. உன் பேச்சுலேயும் தெரியுது, அவன் கோவப்படுறதுலேயும் தெரியுது. கால் பண்ணால் அவன் அவ்வளோ கோவமாக கத்தி பேசுகிறான். என்ன தான் நடந்துச்சு சொல்லு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஜெய்கி அப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அது ஒன்றும் இல்லை அங்கிள், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்ல வரும்போது கரெக்டாக நம்ம ஜேகே அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரூம்லேருந்து எட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். மூளை சொன்ன சங்க அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேங்கையை காட்டுறான். இவ்வளோதான். நீங்கள் வந்து அது ஒன்றும் இல்லை அங்கிள், நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள், எனக்கு கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்க. ஜேகேவும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறான் லேப்டாப்பில். அப்படியாம்மா, சரிம்மா, சரி அப்பா, நான் அப்புறமாட்டி கால் பண்ணுறேன். சரி அங்கிள், நான் வைக்கிறேன். எனக்கு கிச்சனில் புரியுது சமையல் பண்ணணும். சரி நான் வைக்கட்டா? சரி அங்கிள். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கட் பண்ணிடுறீங்க, அங்கிளும் கட் பண்ணிடுறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜேகே போய் சாப்பிட கூப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு தான் வரீங்க. ஜேகே ரூமுக்கு. ஜேகே, என்ன வேணும் உனக்கு இப்போ? இது சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். ஓ, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ போய் கொட்டிக்கோ போ. ஜேகே, சாப்பிடக்கூட வரமாட்டியா? ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணுற? நீ சாப்பிட்லன்னா அப்புறம் நைட்டு தூக்கம் வராது, அப்புறம் உடம்பு சரியில்லாமல். ஏய், எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்னடி? நீ எதுக்கு கவலைப்படுற? நானே என் உடம்பை பற்றி கவலைப்படல, நீ எதுக்குடி கவலைப்படுற? ஜேகே ப்ளீஸ், ஜேகே ப்ளீஸ் சாப்பிட்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க. ஜேகேவும் முடியாதுடி பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் ஜேகே இப்போ நீ சாப்பிட வரப்போறியா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க. ஜேகே வந்து நான் தும்முறா, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டல, இடத்த காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம சொல்கிறான். ஓ, நீ சாப்பிட வரமாட்டேல்ல, சரி நீ சாப்பிட்லன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கோச்சிக்கிட்டு போயிடுறீங்க. ஹாலுக்கு போய் படுத்துடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு சாப்பிடாம பட்னியாக கடை, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காமே விட்டுட்டு அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான் லேப்டாப்பில். அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. உன் கண் வந்து டிஎஸ் தான் வருது. ஜேகேவும் கொஞ்ச நேரத்தில் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அவனும் படுத்துடுறான். ஜேகே கூப்பிடுறீங்க. ஜேகே, என்ன வேணும் உனக்கு இப்போ? என்னாடி நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டியா மனுஷனை? சும்மா ஜேகே நிற்கின்ட்டு என்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சம கோபமாக பேசுகிறான். நீங்கள் வந்து இப்போ எதுக்கு கோவப்படுற? கூப்பிட்டது தப்பா? கூப்பிட தானே செஞ்சேன், இதுக்கெல்லாம் நீ இப்படி கோவப்படுவியா? ஓ, என்ன சொல்லி தொலை மயிறு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டு திரும்பி படுத்துடுறீங்க. ஜேகேவும் ஆமாம், இவ கூப்பிடுவாங்க இஷ்டத்துக்கு, நாங்களும் என்னன்னு கேட்கணுமோ இப்போ திரும்பி படுப்பானோ, இதெல்லாம் வச்சுக்கிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படுத்துடுறான். நம்ம ஜேகேக்கு முழிப்பு வந்துடுது. என்னது, நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன், திருப்பி என்ன முழிப்பு வந்துடுச்சு, கட்டுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவத்தில் உட்காந்துருக்கான். நீங்களும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கையை மேலே போடலான்னு போகும்போது கரெக்டாக எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா பெட்டில் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் எந்திரிச்சிட்டு ஜேகேட்ட பக்கத்தில் போயிட்டு ஜேகே என்னாச்சு, தூங்கலையா? தூக்கம் வரலை, உன் கூட படித்தா எனக்கு தூக்கமே வரலடி, பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் என்ன பண்ணேன், தூக்கம் வரல தானே கேட்டேன், எது படுத்தாலும் கோவப்படுற? சொல்லிட்டல தூக்கம் வரலைன்னு. உன்னை பார்த்தாலே எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது, ஒரு மண்ணும் வரமாட்டேங்குது. அதை பார்த்தாலே எனக்கு தூக்கமே இல்லாத மாதிரியே போயிருச்சு உன் மூஞ்சியில் முழிச்சனால அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக சொல்கிறான். நீங்களும் நான் இப்போ என்ன பண்ணேன்னு இப்படி கோச்சிக்கிட்டேன்?
என்னடி பண்ணல? நடிக்காதடி, திருப்பி திருப்பி நடிக்காத, குழண்டாது உன்னை பார்த்தாலே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கான். நீங்களும் ஜேகே ஏன் ஜேகே இப்படிலாம் பண்ணுற, இப்படிலாம் பண்ணாது ப்ளீஸ், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி அழுகுறீங்க. ஜேகே வந்து என்ன நேரத்தில் அழுது சீன் மைண்ட் டைலாக்கை போடுவாய் ஒருத்தி, அப்படியே அழுது சீன் மைண்ட் டைலாக்கை போடு, நான் இங்கேருந்து போய் தொலைகிறேன் ஃபஸ்ட்டு, உன் மூஞ்ச பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேக்கு, ஒரு மண்ணு வர மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு அவன்கிட்ட ஹாலில் போய் படுத்துடுறான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க பெட்டில் உட்காந்து, ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுறீங்க. ஜேகேவும் தூங்கிடுறான். இப்படி மறுநாள் காலையில் விடியுது. நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு எந்திக்கிறான். ஏன் தலை இப்படி வலிக்குது. காலையில் எழுந்திரிச்சா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரான் பாத்ரூம்ட்டு. உங்களை பார்க்குறான். பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே பயங்கரமாக செவந்துருக்கு. நைட்டு ஃபுல்லாக அழுது நைட்டு ஃபுல்லாக அழுதுருக்கா போல இருக்கே, கண்ணெல்லாம் இப்படி செவந்துருக்கு சிவப்பு கலரில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே பார்த்துட்டு, ஜேகே அதெல்லாம் நீ யோசிக்காதடா, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, இதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான் கோவமா. அப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக நீங்களும் எந்திரிச்சிடுறீங்க. ஜேகே குட் மார்னிங் புருஷன். குட் மார்னிங். இந்த புருஷன் சொல்கிற வேலைன்னு நீ வச்சுக்காத என்ன. என்ன சொல்கிற ஜேகே, நீ எனக்கு நான் உனக்கு புருஷன்தான், ஆனால் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான் அவங்களுக்கு மனசே ஹார்ட்டே உடைஞ்ச மாதிரி இப்படி பயங்கரமாக பெயினாக இருக்குது. ஏன் ஜேகே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஜேகே இதை பார்த்துட்டு உடனே அழுகு சீனை போட்டுருவாய் ஒருத்தி. கோலங்கத்தால அழுது சீனை போட்டு காண்டு எடுத்தாத என்ன, ஒழுங்கா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் காஃபி போட்டுறி அப்படின்னு ஜேகே கோவமாக சொல்கிறான். நீங்கள் காஃபி தானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போயிட்டு காஃபி போடுறீங்க. காஃபி கொடுக்குறீங்க ஜேகிட்ட. ஜேகே காஃபி வாங்கிட்டு, காஃபியில் ஏதாவது நீ கலந்து கொடுத்துருக்கியா, இல்லை ஏதாவது தூக்க மாத்திரை அந்த மாதிரி ஏதாவது கலந்து கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி பேசுகிறான். உங்களுக்கா மனசு ஃபுல்லாக பயங்கரமாக பெயினாக இருக்குது. நீங்கள் ஜேகிட்ட ஏன் ஜேகே இப்படிலாம் பேசுகிற, நீ காஃபி கேட்ட காஃபி போட்டு உனக்கு கொடுத்தேன், அதுக்கு நீ இப்படியா பேசுவ, இல்லை இப்படி தான்டி பேசணும், வர எப்படி பேசணும், ஏன்னா நேற்று நான் பண்ண பனிஷ்மெண்ட்டுக்கு நீ இப்படி தானே பண்ணியிருக்கணும், அதான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ ராட்சசி இல்லை, நீ பண்ணாலும் பண்ணுவேல்ல, நேற்று நான் பண்ண விஷயத்துக்கு நீ கண்டிப்பாக பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நான் சொன்னேன். காஃபியில் ஏதாவது விஷம் இல்லை பாய்சன் ஏதாவது கலந்துருக்கியா கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி பேசுகிறான். நீங்கள் ஜேகே இப்படிலாம் பேசா ஜேகே, இங்கே பாரு உனக்கு காஃபி வேணும்னு கேட்டு நான் கொடுத்தேன், அதுக்கு நீ இப்படிலாம் பேசாத, உனக்கு இந்த காஃபி பிடிக்கலல்ல, நீ குடிக்கலல்ல, கொடு, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ குடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை, நீ குடிக்காம போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட கோவமாக சொல்கிறீங்க. ஜேகே கஷ்டப்பட்டு காஃபி போட்டு எனக்கு கொண்டு வந்திருக்கேன், நான் குடிக்காமல் இருப்பேனா, கொடு நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாங்கிட்டு குடிக்கிறான். நீங்களும் அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என்ன அழுதுட்டு நின்றுக்கிட்டு இருக்கா, போய் கிச்சனில் போய் வேலையை பார்ப்போ அப்படின்னு ஜேகே கோவமாக சொல்லிடுறான். நீங்களும் அழுதுகிட்டே போய் கிச்சனுக்கு போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. குக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டு டேபிளில் அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஜேகே சாப்பிட கூப்பிட்றீங்க. ஜேகே சாப்பிட நீ வரலாம். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உட்காடுறான். நீங்கள் பரிமாறிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு இதில் ஏதாவது விஷம் பாய்சன் மாத்திரை பூச்சி மருந்து வந்திருக்கியாடி பொண்டாட்டி, பண்ணியிருக்கியா? இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுகிறான், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தாண்டி கேட்குறேன், பதில் சொல்றி, ஆன்சர் பண்ண.
அமைதியாக நிற்கிறத பார்த்தா பண்ணியிருக்கியா என்ன? அதான் சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குதா என்ன? பேச்சு வர மாட்டேக்கா? பாரு ப்ளீஸ், இப்பெல்லாம் பேசி என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தாது ப்ளீஸ். கஷ்டப்படுத்துகிறேன் நண்டி பொண்ணாட்டி. பாவண்டி நீனு என்ன போய் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நீ உங்கள் அப்பன்ட்டே சொல்லியிருக்கலாம், மேரேஜ் வேணாம்ப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ பாரு, கல்யாணம் முடிஞ்சு என்கிட்ட ரொம்ப அனுபவிக்கிறேடி பொண்டாட்டி. உனக்கு இது தேவையா? அரிஜிக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்பா அம்மாட்ட எவ்வளவோ சொன்னேன். அம்மா ரொம்ப கெஞ்சினாங்க, அப்பாவும் ரொம்ப கெஞ்சினாங்க. அதனால தான் நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன். அம்மா கெஞ்சினாங்களா, ரொம்ப கெஞ்சினாங்களா, காலில் விழுந்து மேரேஜ் பண்ணிக்கோம்மா, நல்லம்மா அப்பலம்மா, எல்லாம் உன்னை பார்த்துப்பாம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்களா. அதனால தான் நீ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டியா? ஒரு விஷயம் சொல்லவா, உங்கள் அம்மா அப்பா அப்படி சொன்னாங்கன்னா நீ அதையும் கேட்டு மேரேஜுக்கு சம்மதம் சொல்லியிருக்க பார்த்தியா? தாண்டி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பண்ணியிருக்கோண்டி, ஓடி போயிருக்கணும் என் கூடியது. அப்போது மேரேஜ் தானாகவே நின்றுக்கொண்டி. வேறு யாருக்கூடிய லைஃப் ஹாப்பியாக வேறு லெவலில் ஹாப்பியாக இருந்திருப்பேன். இப்போ பாரு என் கூட கஷ்டப்படுற. கேட்டு நான் பேசுகிறேன், இப்பெல்லாம் பேசாத ஜெக்கி. பேசாமல் வேறு எப்படி பேசுவாங்க? நான் நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குடி. நீ என் கூட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு பதில் வேறு யாரையாவது மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்பை ஹாப்பியாக வந்திருக்கலாம் தெரியுமா? இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒட்டஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஜிக்கு முன்னாடி. ஜிக்கு இப்பெல்லாம் பேசாது ஜிக்கு. சாப்பாடு தானே கேட்டேன், நீ சாப்பிடணுமாடி பண்ணாட்டி? சரி ஓகே, நீ சொன்னதுக்கப்புறம் நான் சாப்பிடாம இருப்பேனா? சாப்பிட்றேன் சொல்லிட்டு ஜேகே சாப்பிட்றான். நீங்களும் அழுதுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க 2 பேரும். ஜேகேவும் சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா ஜேகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போயிடுறான். கிச்சனில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக சோஃபாவில் படுத்துருக்கீங்க. சரி நம்ம ஜேகே வந்து ஆஃபீஸில் வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே காரை விட்டு இறங்கினோன்னா உள்ளே என்ட்ரி ஆகிற ஆஃபீஸ்க்குள்ளே எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. அப்புறம் கேபில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜேகே வந்து தூங்கிடும் போது கரெக்டாக அவங்களுக்கு ஃபோன் கால் வருது. நீங்களும் ஃபோனை எடுத்து பார்த்துட்டு அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அட்டென்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ அம்மா, சொல்லும்மா, என்னம்மா கால் பண்ணியிருக்க? அம்மா போட்டு ஒரு விஷயம் சொல்லணும்மா, அதுக்கு தான் கால் பண்ணேன். என்னாச்சும்மா, ஏம்மா பதட்டமாக பேசுகிறேன், என்னாச்சு? அது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. வந்து இதை கேட்டோன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. அம்மா திடீர்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் எபிசோடில் 3வது எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்துங்க. லவ் யூ டு சாராங்கியோ புகிஷிப்போ. பாய்.